ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெஜிடபிள் சாப்பர்லாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர்ற புதுசில் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நாளாக ஆக இதோட ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி இதோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ஷார்ப் பண்ணிடலாம். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன இடிக்கல் வச்சுருப்போம் இல்லையா? இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதோட பேக் சைடில் நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பரில் உள்ள பிளேடை நல்லா ஷார்ப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிளேடை நம்ம 2 விதமாக ஷார்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிளேடை அப்படியே திருப்பி வச்சுட்டு அடிப்பக்கத்தில் நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் தேய்க்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேரம் தேய்ச்சிங்கனாலே நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் 3 சைடு இருக்கிற பிளேடையும் நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போது அடிப்பக்கத்தில் நல்லா ஷார்ப் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சுட்டு அதோட பின்பக்கத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இனி உங்கள் வீட்டில் வெஜிடபிள் சாப்பரில் இந்த மாதிரி பிளேடு ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இது போல் நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் சாப்பரில் இருக்கிற பிளேடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோல் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். கத்தி, கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். ஆனால் நாளாக ஆக அதோட ஷார்ப்னஸ் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த இடிக்கல்ல இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் 2 பக்கமும் லைட்டாக இப்படி தேய்ச்சி எடுத்தீங்கனாலே நல்ல கூர்மையாயிடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாஷிங் லிக்யூட் பெரிய பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஏரியல், சர்ஃபெக்சல், ரின்னு நிறைய பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பாட்டிலில் இருக்கிற லிக்யூட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டிலை நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாட்டிலில் இருக்கிற லிக்யூட் காலியானதுக்கப்புறமா உள்ளே கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் அல்லது ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி நீங்கள் லைனாக அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு கூட கோடு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சுற்றி மார்க்கர் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு நம்ம மார்க்கர் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா? அதில் சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். நான் இந்த மார்க்கரை வச்சு நான் ஹாப்பி ஹோம் அந்த மாதிரி எழுதுகிறேன். நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். அல்லது நீங்கள் இதை சுற்றி நீங்கள் பெயிண்ட் அடித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பின்பக்கத்தில் நான் எழுதிட்டேன். அதனால் முன்பக்கத்தில் திருப்பி நான் அதே போல் எழுத போகிறேன். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அல்லது நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு இதில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பாத்ரூமில்
ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் தொங்க போட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்லாம் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்கள் பாத்ரூமில் டைல்ஸில் ஒட்டி விட்டுட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளோட வீட்டில் ரூமில் வந்து நீங்கள் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் மாட்டி விட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஹூக் போட்டு இதில் மாட்டி விட்டுட்டு அதில் பவுடர், சீப்பு எல்லாமே நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து தொங்க விட்டுட்டு அதில் நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பூக்கள் செடிலாம் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கடைகளில் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர்லாம் காசு கொடுத்து வாங்குவோம். வீட்டில் குப்பையில் போடுற பொருளை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். நம்ம வீட்டில் ஸ்விட்ச் போர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தொங்க விடலாம். அல்லது நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஹூக் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விடலாம். தொங்க விட்டுட்டு இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மொபைல் சார்ஜர்லாம் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம சார்ஜர் போட்டுட்டு நம்மளோட மொபைலை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததில் அப்படியே உள்ளே வந்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அல்லது ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா, ஜூஸு அல்லது வாட்டர்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி குப்பையில் போடாதீங்க. இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கிறது தான் நமக்கு வந்து தேவை. இந்த மூடி இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து கையில் குத்திடக்கூடாது இல்லையா, அதனால் இந்த சூடாக இருக்கிற கத்தியை நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு சமமாக அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது போல் நம்ம இன்னொரு பாட்டிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சூடாக இருக்கிற கத்தியை நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அது ஷார்ப்பாக இல்லாமல் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கையில் குத்தாது. அவ்வளோதாங்க. நீங்கள் இது போல் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் துணி காய போடுறதுக்கு கிளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற அந்த பாட்டிலை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து கிளிப்பு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மூடியை நம்ம வந்து கலத்தி எடுத்துக்கலாம். கலத்தி எடுத்ததுக்கப்புறமா இதோட வாய்ப்பகுதியை இந்த மாதிரி துணியோட பின்பக்கத்தில் வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மூடியை வச்சு நம்ம இந்த மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே டைட் ஆயிருங்க. என்ன தான் காற்றடித்தாலும் இந்த துணி வந்து பறந்து கீழே விழவே செய்யாது. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற கம்பியிலலாம் காயப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப காற்றடிக்கும்போது அது வந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி மூடியில் ரெடி பண்ணி நீங்கள் வந்து மாட்டி விடலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப எவ்வளோ காற்றடித்தாலும் நம்மளோட துணி வந்து சேஃபாக இருக்கும், கீழே விழாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.